தமிழ்நாடு அரசியல் களம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மக்களை, உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசுகிறேன். தயவுசெய்து இந்த பதிவுக்கு மட்டும் ஸ்க்ரோல் பண்ணாத பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் உங்களோட பதிலுக்கு மரியாதையாக அன்போடு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த புதிய தலைமுறையில் இந்த மணின்னு பத்திரிகை துறையை சேர்ந்தவர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஏற்கனவே அண்ணாமலை அண்ணன் பிஜேபி கட்சியில் தலைவராக இருக்கிற சமயத்தில் அவர் ஒரு ஹோட்டலில் ஸ்வீட் பாக்ஸில் பைசா வாங்கினாருன்ற ஆதாரம் வீடியோவோட வந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு. சரியா? நான் அதை பற்றி பேசலை, அவரை பற்றி நான் தப்பாக பேசலை. அது அவருடைய இது, அவர் போட்டோம், விடுங்க. அவர் பேர் அதனால தான் ஸ்வீட் பாக்ஸ் மணின்னு வந்துச்சு. என்னுடைய கேள்வி, அதிமுக திமுக மேலே மணிக்கு என்ன அவ்வளோ பொறாமை? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது நாசமாக போங்க நாசமாக போங்க நாசமாக போங்க நாசமாக போங்கன்றாரு ரெண்டு கட்சியும். இது கூட்டணி இருந்த கட்சிகளும் அப்படிதான் சொல்றாரு. அவர் வாயை திறந்தா நல்லதே பேச மாட்டாரா? வயசுல மூத்த ஆளு தானே, ஒரு பத்திரிகை துறை தானே, எப்ப பாரு வாயில அழிஞ்சு போயிடு நாசமா போயிடுன்னு சொல்றாருங்க. சரி, விடுங்க. இப்ப கிரைம் ரேட்டு 1.5 மாசத்துல 100, இன்னைக்கியோட சேர்த்து ஏகദേശம் 120 கூடுதல் ஆயிடுச்சுங்க. அவர் சொல்றாரு, நடந்தா நடக்கட்டும், நடந்தா நடக்கட்டும். ஏடிஎம்கே டிஎம்கே எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு மற்ற கட்சிங்க நீங்க வாயை திறந்து பேசுறீங்க? நீங்க பேசுறீங்கன்னா அழிஞ்சு போயிடுங்கன்றாரு. அவரு என்ன பேச்சு பேசுறாரு? விஜய் ஜெயிச்சுதான் உங்களுக்கு பொறாமையா? ஏங்க, பொறாமலாம் இல்லைங்க. அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க. எப்ப பாரு வாயை திறந்தா பொறாம, வயிற்றுச்சல, காண்டு, என்ன பேசுறாரு அவரு? பதிவுலாம் மன சங்கடம் உண்டாக்குறாரு. அவர் மேல இருந்த தனிப்பட்ட ஒரு மரியாதை அவர் குறைச்சின்னு வராருங்க. தயவு செய்து மக்கள்லாம் யாராவது பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டியை யாருமே பார்க்காதீங்க. எந்த சேனல் மணியோட பேட்டின்னு சொல்லி போட்டோ தயவு செஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க. அவர் வன்முறையை தூண்டுற மாதிரியே பேசுறாரு. நான் கேட்கிறேன், மணி அண்ணா, உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இது போல பாலியல் குற்றங்களோ கொலைகளோ குற்றங்களோ நடந்தால் நீங்கள் இது போலதான் ஜல்ராடிச்சுன்னு பேட்டிகள் கொடுப்பீங்களா? பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு? என்ன நினைச்சின்னு பேச்சு பேசுறீங்க? ஜனங்க என்ன அவ்வளவு முட்டாளா? நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறாங்க, அளவுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வருதுன்றதுனால துணிவுல பேசுறீங்களா? வேண்டாம், இதெல்லாம் நல்லது இல்லை மணி அண்ணா.